ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். காலையில் எந்திரிச்சோடனே எல்லா லேடிஸும் யோசிக்கிற மாதிரி இன்றைக்கி என்ன காய் சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கிச்சனுக்கு போய் பார்த்தேன். 4 முட்டையும் கொஞ்சமாக உருளைக்கிழங்கும் தான் பாக்கி இருந்தது. லாக்டவுன் வேறு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. கடைக்கு அடிக்கடி போகிறதுக்கும் பயம். அதனால பொட்டேட்டோவும் எக்கும் வச்சு ஒரு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம அக்ஷாஸ் ரெசிபீஸில் எக் பொட்டேட்டோ பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். ஸ்டவ்வில் பேன் ஹீட் பண்ணிட்டேன். இப்போது பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் உருளைக்கிழங்கும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகிடும். இப்போது அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாமே நல்லா பொட்டேட்டோவில் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பொட்டேட்டோவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 முட்டையை அடித்து வச்சுருக்கேன். பீட் பண்ண முட்டையை மெதுவாக உருளைக்கிழங்கு மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட எக் பொட்டேட்டோ பொரியல் ரெடி. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு முட்டை பொரியல் செய்யும் போது உதிரியாக வரும்ல, அந்த மாதிரி வர்ற வரைக்கும் கிளறிக்கலாம். இந்த பொரியலை சப்பாத்திக்குள்ளே வச்சு சப்பாத்தி ரோல்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா கடகடன்னு எக் பொட்டேட்டோ பொரியல் காலி ஆகிடும். நீங்களும் இந்த பொரியலை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பி சேஃப், பபாய்.